வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் உள்ள அந்த வேர்ல்டு ஹையஸ்ட் டவரை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போதும். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜ் கலிஃபா. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மணி சரியாக வந்து 6 மணி. இப்போ வந்து அந்த பகல் நேர அந்த பில்டிங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ துபாய் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சூறு இல்லாமலும் அந்த வாகன வசதிகள் எல்லாமே, ரோடு எல்லாமே மிக மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் இந்த சிட்டியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும். அதில் ஒன்று தான் இந்த பூஜ் கலிஃபாங்கிற இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் டவர் ஒன்று. இதை வந்து சுற்றி பார்க்கறது பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருந்து டெய்லி வந்து ஒரு 30,000 to 60,000 பேர் வரைக்கும் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து இங்கே ஒரு அந்த டவருக்கு கீழே வந்து ஒரு வாட்டர் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அது கரெக்டாக 6:30க்கு நடக்கும். அதை பார்க்கறது தான் நாங்கள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் திருப்பம் வந்துருந்தீங்கன்னா வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. இதே மாதிரி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து பயணிங்கள். இப்போ நம்ம வந்து அந்த கார் பார்க்கிங் பக்கத்தில் போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த டவருக்கு உள்ளே போக போகிறோம். வெளியிலேருந்து பார்க்க சொன்னே பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா கட்டடமுமே பிரம்மாண்டமாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் கீழே வந்து அந்த வாட்டர் ஈவெண்ட் ஷோ வந்து நடக்க போகுது. இந்த பில்டிங்கில் எல்லாத்துலேயும் பாருங்கள் லைட் செட்டிங்கோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த டவரை சுற்றிலுமே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் நிறைய இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து கடல் தான் இருக்குது, சுற்றிலுமே கடல் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 30,000 to 60,000 பேருக்கு வந்து இதை வந்து கண்டு ரசிக்காங்க. மக்களை பாருங்கள், இதை சுற்றியுமே எவ்வளோ பேர் மக்கள் நிற்காங்கன்னு. எல்லாமே அந்த வாட்டர் ஈவெண்ட்டை பார்க்க தான் இருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஒரு முதல்ல ஒரு 2 நிமிஷம் நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 நிமிஷம் நடக்கும். அரை மணி நேரம் வந்து ஷோ. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து அதே மாதிரி இந்த கூட்டமெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறமும் அடுத்த பேஜில் வந்து நின்று அடுத்து இதே மாதிரி வேடிக்கை பார்ப்பாங்க. உங்களுக்கு நான் 2 ரவுண்டாக இதில் காட்டுறேன். மற்ற சுற்றி அந்த பில்டிங்கையும் உங்களுக்கு காட்டுறதும் பாருங்கள். நான் இப்போ ரவுண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பக்கத்தில் போகிறதுக்கு முடியலை, தூரமாக நின்று தான் எடுக்கேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு எல்லா நாட்டுக்காரங்களும் சுற்றி பார்க்க வர்றாங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இதனால தான் இங்கே எல்லாருமே படித்து முடிச்சுட்டு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க எல்லாமே வந்து துபாய்க்கு, அரபு கண்ட்ரிக்கு அந்த மாதிரி வேலைக்கு வந்துடுறாங்க. தண்ணியை பாருங்கள் எப்படி சீறி பாயுதுன்னு. அந்த மியூசிக்கு ஏற்றவாறு அந்த தண்ணி வந்து ஒரு நடனம் ஆடுது. என்னால் தூரத்துலேருந்து அவ்வளோ கவர் பண்ண முடியல. அடுத்த 2வது ரவுண்டில் உங்களுக்கு இன்னும் சூப்பராக வீடியோ எடுத்து காட்டினேன். அந்த வானத்தை முட்டுது அளவுக்கு தண்ணி அடிக்க பாருங்கள். எல்லாருமே மொபைலை வச்சு வீடியோ தான் எடுக்காங்க. ஒரு டயத்துலலாம் எல்லாருமே ஹனிமூன் போனோம்னா நல்ல ஒரு குளிர் பிரதேசமாக வேறு கண்ட்ரிக்கு தான் ஹனிமூன் போவாங்க. துபாய்க்கு மேக்ஸிமம் பிஸ்னஸ் விஷயமாக தான் வருவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹனிமூனுக்கே துபாய்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் சொல்லலை, இங்கே உள்ளவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஹனிமூன் கப்பல்லே இப்போ துபாயில் வந்து ஹனிமூனுக்கு வர்ற மாதிரி நிறைய அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய ஆகிட்டு. என்ன ஒரு நேர்த்தியாக இந்த கட்டடத்தை கட்டி, அதே மாதிரி இந்த பில்டிங்குள்ளே பெரிய மால் இருக்குது, ஷாப்பிங் மாலு. அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா பொருட்களும் உள்ளே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவும் வராது. இங்கே நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க, கேரளாக்காரங்க இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இங்கே வராது. தைரியமாக நம்ம இங்கே எங்கேனாலும் சுற்றலாம், இங்கே உள்ள சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு. அது மாதிரி ஏசியன் கண்ட்ரிஸ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய டூரிஸ்ட்டு இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா வானத்தை முட்டுது அளவு இருக்குது பில்டிங்கு. நானும் நம்ம இந்தியாவில் பில்டிங்லாம் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய பில்டிங்கு. இந்தியாவில் டெல்லி போயிருக்கேன், மும்பையில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
அதே மாதிரி கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே உள்ள பில்டிங் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பாருங்கள், எல்லாமே இந்தியன்ஸ் தான். தைரியமாக போகலாம். இது நம்ம நாடு மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா நம்ம வந்து விசா வாங்கிட்டு போகணும். அது மாதிரி இங்கே மேக்ஸிமம் வெளியில் அங்கங்கே போனால் இந்த ட்ராவல்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் செலவாகும். நம்ம ஒரு மாதிரி கம்மியாக இருக்காது, கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து நம்ம கூட வேலை பார்க்குறவர் அண்ணாச்சி. இந்த டவர் பில்டிங்கை பார்க்க சொன்னேன், எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருது. இதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நடித்த அந்த பதான் படம் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ஷாருக் கான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அப்போவுமே இதே மாதிரி ஒரு வாட்டர் ஈவெண்ட் ஷோவில் அவர் வந்து ஒரு போட்டில் கையை கட்டிட்டு போய்கிட்டு இருப்பார். முதல் ரவுண்டு முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு கொஞ்சம் கூட்டம் காலியாகி நான் வந்து முன்னாடி வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் வியூவுமே நல்லா அழகாக தெரியுது. இப்போ அந்த வாட்டர் ஷோ காட்டுதான். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் டவரோட உச்சி வரைக்கும் பாருங்கள் எத்தனை அடுக்காக இருக்குன்னு. கீழேருந்தே அகலமாகவும் மேலே ஒடுக்கமாகவும் இருக்குது. நான் இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. ஒரு போட் ஒன்று ஓடும். ஷாருக் கான் இந்த போட்டில் தான் வந்துட்டு கையை காட்டியிருப்பாப்புல அந்த பதான் மூவியை வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணதுக்கு. பொதுவாகவே இந்தியன் சினிமாவை வந்து இங்கே வந்து துபாயில் அதிகமாக ரசித்து பார்ப்பாங்க. ஷாருக் கானுக்கு வந்து துபாயில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பட ப்ரொமோஷனுக்கு தான் அவர் வந்திருந்தார். இப்போ ஷோ முடிஞ்சு நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பச்சோன்னே அந்த ரோட்டில் போச்சோன்னே அந்த பில்டிங்லாம் பாருங்கள், வண்ண விளக்குகளை வந்து எப்படி அழகாக ஜொலிக்க விட்டுருக்காங்கன்னு. துபாய் பில்டிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கே கண்கூடாக இருக்குது. ட்ராவல் பண்ண சொன்னால் நம்ம வந்து இந்த சினிமா பட காட்சிகளில் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டேன் நம்ம ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் அடுத்து வந்து இட்டாலி போக போகிறேன். அதை பற்றின வீடியோ வரும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து பயணிங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.